டிஎஸ்பி விஷ்ணுபிரியா தொடர்பான ஆவணங்கள் மற்றும் செல்போன் உள்ளிட்ட பொருட்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் விஷ்ணுபிரியா கடந்த 18ஆம் தேதி தற்கொலை செய்து கொண்டார். கடலூர் கோண்டூரில் உள்ள விஷ்ணுபிரியா வீட்டிற்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சென்றார். அங்கு விஷ்ணுபிரியாவின் படத்திற்கு மரியாதை செலுத்தியதுடன் அவரது பெற்றோரை சந்தித்து வைகோ ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விஷ்ணுபிரியாவின் மரணத்திற்கு முதலமைச்சர் ஜெயலலிதா வருத்தம் தெரிவிக்காதது வேதனை அளிப்பதாக தெரிவித்தார். குற்றச்சாட்டுகளுக்கு ஆளான நாமக்கல் மாவட்ட எஸ்பி செந்தில்குமாரை பணியிடை நீக்கம் செய்யாதது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். போலீசாரிடம் உள்ள விஷ்ணுபிரியா தொடர்பான ஆவணங்களை அரசு உடனே நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் வைகோ வலியுறுத்தினார். முதலமைச்சர் அவர்கள் நீங்க இனிமே அனுதாபம் ஒன்றும் நீங்க தெரிவிக்க போறதில்லை, அதுக்கு தெரிவிக்க மாட்டீங்க. மனிதாபிமானம் தான் அன்னைக்கே தெரிவிச்சிருக்கணும், தெரிவிக்கல. எஸ்பி உடனடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட வேண்டும். அங்கு அவர் இருக்கும்போது விசாரணை நடக்கக்கூடாது. அவருடைய செல்போன், அவருடைய லேப்டாப், ஐபேட், அவருடைய வீடியோ கேமரா இவ்வளவு போலீஸ் கையில் இருக்க, ஆதாரங்கள் அனைத்து போலீஸ் கையில். அது அதனால் தான் நாங்கள் சொல்லுகிறோம் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று. உடனடியாக இந்த பொருட்கள் அனைத்தும் நீதித்துறையிடம் எல்லாம் சீல் வைக்கப்பட்டு ஒப்படைக்கப்பட வேண்டும். மகேஸ்வரிங்கிற டிஎஸ்பிக்கு இதை வச்சுக்கிட்டு ஏதாவது கெடுதல் பண்ண நினைச்சா நாடு தழுவிய பிரச்சனையை நான் ஏற்படுத்துவோம், லேசில் விட மாட்டோம்.